நான் செஞ்ச ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம். கண்டிப்பா அடுத்து விளையாட போற 4வது மற்றும் 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல நிச்சயமா இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சுப்மன் கில் இந்தியன் டீமின் இளம் கேப்டனான சுப்மன் கில் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 4 மாற்றங்கள் இப்ப தற்போது அடுத்ததா விளையாட போற 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு பிளேயிங் 11ல அதிரடியாக மாற்றிருக்காரு. சோ இதன் காரணமா வாழ்வா சாவா அப்படின்னு விளையாட போற நம்ம இந்திய அணிக்கு யாருமே எதிர்பார்க்காத பிளேயிங் 11 தற்போது சுப்மன் கில் அவர் அதிகாரப்பூர்வமா தேர்வு செஞ்சிருக்காரு. அந்த வகையில் 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்திய அணி வர்ற 23ஆம் தேதி புதன்கிழமை மான்செஸ்டர் மைதானத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தை இழந்தால் நிச்சயமாக நம்ம இந்திய அணி தொடரையே இழந்த மாதிரி தான். அதனால் கண்டிப்பாக 100% ஜெயிக்க வேண்டிய ப்ரெஷர் கட்டாயம் கில் அவருக்கு மட்டுமில்லை, இந்திய அணியில் விளையாட போகிற ஒவ்வொரு பிளேயர்களுக்குமே கண்டிப்பாக இருக்குது. அதனால் 4 சேஞ்ச் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தின் பிளேயிங் 11க்கு உள்ள தற்போது கில் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஷ்வால், அதே போல் கருண் நாயர். இதுல ஜெய்ஷ்வால் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விளையாண்டாரு, அதுக்கப்புறமா எந்த மேட்ச்லையுமே விளையாடல. ஆனா கருண் நாயர் எந்த மேட்ச்லையுமே ஒழுங்கா விளையாடல. ஸோ ஆக மொத்தம் ஓப்பனர்களாக இருக்கட்டும், அதே போல கருண் நாயராக இருக்கட்டும், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நீக்கப்பட இருக்காங்க. முக்கியமாக கருண் நாயர் இங்கிலாந்துக்கு எதிராக 300 அவர் அடிச்சாரு அப்படின்னு அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கணுமோ கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆட்டத்திலையுமே இந்திய அணிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் கருண் நாயர் விளையாடல. ஜெய்ஷ்வால் கூட அதே மாதிரி தான் துவக்கத்திலே அவுட் ஆகி இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்துறாரு. அதனால கில் நிச்சயமா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கண்டிப்பா நீக்க இருக்காரு. அது கருண் நாயரா இல்ல ஜெய்ஷ்வாலா அப்படிங்கிறது கண்டிப்பா ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி தான் முடிவெடுப்பாங்க. ஆனா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே போறாங்க, அவங்களுக்கு பதிலா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அவர் உள்ள வராரு. ஸோ சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் மட்டும் விளையாண்டாரு, அவர் சரியா விளையாடல அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து நல்ல ஒரு பேட்டிங் பிராக்டிஸ் எடுத்து நல்ல ஃபார்ம்லயும் சாய் சுதர்ஷன் இருக்காரு. அப்படிங்கிறதால நிச்சயமா இந்தியன் டீமுக்கு உள்ள 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் சாய் சுதர்ஷன் வராரு. ஜெய்ஷ்வால் இல்லைனா கருண் நாயர் யாராவது ஒருத்தர் வெளியே போறாங்க. அப்புறம் அதே போல அடுத்தடுத்து வரிசையா 3 ஆல்ரவுண்டர்கள் இருக்காங்க இந்திய அணியின் பக்கம். இதுல ஜடேஜா அவர் மட்டும்தான் பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. நிதிஷ் ரெட்டியாக இருக்கட்டும், அதே போல வாஷிங்டன் சுந்தர், இவங்க யாருமே இந்திய அணியின் வெற்றிக்கு பெருசா பங்கு அளிக்கல. சோ அதனால நிச்சயமா 3 ஆல்ரவுண்டர்கள் தேவையா அப்படிங்கிற கட்டாயம் இந்திய அணிக்கு எழும்பியிருக்கு. ஏன்னா 3 ஆல்ரவுண்டர்களை வச்சுக்கிட்டு அதுல 2 பேராவது அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா சரியா பந்து போடாம பேட்டிங் பண்ண முடியாத நிலைமையில இந்திய அணி இருக்காங்க. அதனால யாராவது ஒருத்தர் நீக்கிட்டு கண்டிப்பாக ஜடேஜாவை நீக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வாஷிங்டன் சுந்தர் இல்லைனா நிதிஷ் ரெட்டி யாராவது ஒருத்தரை நீக்கிட்டு இந்த மேட்ச்லையாவது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஃபுல் டைம் ஸ்பின்னரான குல்தீப் அவரை உள்ளே கொண்டு வர கில் முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா விக்கெட் எடுக்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்றா இருக்குது. கடைசி 4வது நாள் 5வது நாளில் நிச்சயமாக குல்தீப் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு குல்தீப் அவரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் கடைசியாக மிகப்பெரிய முக்கியமான மாற்றம், கடந்த லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிராஜ் அவருக்கு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆர்ச்சர் ரொம்ப வேகமாக பந்து போட்டு கையிலேயே அவர் தாக்கிட்டாரு. ஸோ இதனால் மைதானத்திலேயே ரொம்ப பெரிய அளவில் வழியால் துடிச்சாரு நம்ம சிராஜ். ஸோ இதனால் சிராஜ் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரியல. போதிய அளவு ஓய்வு அடுத்த ஆட்டம் வரைக்கும் இருந்தாலும் சிராஜ் அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறத ஒரு சின்ன சந்தேகம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை சிராஜ் விளையாடலைன்னா அவருக்கு பதிலாக கூட குல்தீப் உள்ள வரலாம். அப்படி இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா நிச்சயமா அவரை விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 4வதாக கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான மாற்றம் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ரிஷப் பண்ட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆகியிருந்தது. கடந்த ஆட்டத்தில் ஃபுல்லாக விக்கெட் கீப்பிங் பண்ணாமல் பேட்டிங் மட்டுமே அவர் செஞ்சார். ஸோ அதனால் ரிஷப் பண்ட் அவருக்கு இந்த மேட்ச்லையுமே ஓய்வு கொடுத்துட்டு த்ருவ் ஜுரல் அவர் கூட பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. ஸோ ஓவராலாக கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும், தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. தோல்வி அடைஞ்சா WTC ஃபைனலும் டவுட் தான், அதே போல் இந்த சீரீஸும் கஷ்டம் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறதால இந்த முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே செஞ்சு இங்கிலாந்துக்கு எதிராக மான்செஸ்டரில் 4th டெஸ்ட் மேட்ச் இந்தியா விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மாற்றமாவது நம்ம இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தருமா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.